ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 11வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இஸ்ரவேலின் எதிர்காலத்தை குறித்து, இஸ்ரவேலின் மறுதலிப்பின் நோக்கத்தில் என்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இங்கே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கடினப்பட்டு இடரலடைந்து விழுந்து போனதற்கான காரணத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். இனி எழுந்திருக்காதா என்று கேள்விக்கு அவர் இங்கே பதிலளிக்கிறதை பார்க்கிறோம். விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்கிற கேள்வியை அவர் அங்கே கேட்கிறார். வசனம் 11 இவர்கள் தவறுகளினால மற்ற தேசத்துக்கு ரட்சிப்பு வந்தது, முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு கிடைத்தது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை பார்க்கிறோம். பவுலினுடைய தர்க்கம் எப்படிப்பட்ட தர்க்கமாக இருக்கிறது? அவர்கள் பாவத்தின் மூலமாய் சுவிசேஷத்தின் செல்வமானது முழு உலகத்திற்கும் கிடைத்து விட்டது. ஆனால் அவர்களுடைய நிறைவு என்பது இங்கே எளிமையாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். முழுமையாக தேவனிடத்திற்கு திரும்புவதும் தேவன் அவர்களுக்கு தந்த தம்முடைய வாக்குத்தத்தங்களை முழுமையாக நிறைவேற்றுவதுமே அங்கே அப்படிப்பட்ட காரியத்தை தான் அவர்களுடைய நிறைவு என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். என்ன நடக்கும்? ஏசாயா 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகும், தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாலும் அடிப்பார்கள். ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரை கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனங்கள் தான் யாக்கோபினுடைய நிறைவு, இஸ்ரவேலருடைய நிறைவு எப்படி இருக்கும் இந்த பூமியில் அப்படின்னா இந்த காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்கிற கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். இதனை ஏசாயா 11வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் நாம் காண முடியும். அவர்களுடைய நிறைவின் நாட்களில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோன்றி அவர்கள் வேலிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி அங்கே காணுகிற அந்த வசனங்கள் அந்த நாட்களிலே அவைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அதே தொடர்ந்து எரேமியா 23வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும், எசேக்கியேல் 37வது அதிகாரம் 21லிருந்து 28 வரையிலும், சகரியா 14வது அதிகாரம் 9ஆம் வசனம் 16வது வசனம் 21வது வசனங்களிலும் இந்த கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய நிறைவு இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அவருடைய தவறினாலையும் ஒரு கேடு நடக்கலை, அவர்களுடைய விழுந்து போதலினால ஒரு கேடு நடக்கலை. அது உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் புறஜாதிகளுக்கு அது ஐஸ்வர்யமாகத்தான் இருந்தது என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஒரு மரத்தை குறித்து இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒலிவ மரத்தை குறித்து அவர் இங்கே பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர்கள் தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாய் இராது, மரித்தோரில் இருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா. அவர் அந்த இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டபடியினாலே தன்னுடைய ஜனங்களுக்காக வாரப்படுகிறார். என் ஜனங்களுக்குள்ளாக, என் இனத்தாருக்குள்ளாக என் இயேசுவின் மேலே ஒரு வைராக்கியம் உண்டாகிவிட்டால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார், என் ஊழியம் இன்னும் மேன்மைப்பட்டு விடுமே என்கிற பாரத்தோடு கூட பேசிட்டு தான் அவர் அங்கே கீழே சொல்லுகிறார். மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும், வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் ஆனதினால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டது. என்னதை சொல்ல விரும்புகிறார்னா, ஆபிரகாம் என்கிற ஒரு ஒலிவ மரத்தை குறித்து இங்கே அவர் பேசுகிறார். ஆபிரகாம் ஒலிவ மரம், அங்கே வேறாக ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் இருக்கிறார்கள். அங்கே
அப்படிப்பட்ட ஒரு ஒலிவ மரத்தில் வந்த இஸ்ரவேல் வம்சத்தின் கிளைகளில் அவர்கள் கடினப்பட்டபடியினால், இயேசுவை நிராகரித்தபடியினால், அங்கே தீர்க்க தரிசனங்களை நிராகரித்தபடியினால், கிரியைகளினால்தான் நாங்கள் நீதிமானாக மாறுவோம் என்று சொல்லி அங்கே விசுவாச பிரமாணத்தை நிராகரித்தபடியினாலே தேவன் அந்த ஆபிரகாம் என்கிற ஒலிவ மரத்தில் இருந்து இந்த கிளைகளை உடைத்து வெளியே எடுத்து போட்டுட்டு காட்டு ஒலிவ மரமாகிய என்று சொன்னால் உலகத்தின் மக்களை, உலகத்தின் புறதேசத்து ஜனங்களை அங்கே ஆண்டவர் அந்த கிளைகளை விசுவாசிக்கிற ஜனங்களை, சுயசித்தம் வேண்டாம் தேவ சித்த செய்வோன்னு சொல்லுகிறவர்களை அதில் கொண்டு வந்து ஒட்ட வைத்தார் என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே ஒட்ட வைக்கிறார். அந்த ஒட்ட வைத்ததற்கு அந்த கிளைகள் பெருமை பாராட்டக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி, பெருமை பாராட்டுவாயனால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். அதாவது நீயும் ஈசாக்கு யாக்கோபு என்கிற சந்ததியில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய் புறஜாதி ஜனங்களே. இங்கே மறுதளிப்பினுடைய நோக்கத்தை எவ்வளவு தெளிவாக அவர்களுக்கு புரிய வைக்கும்படியாய் சொல்லுகிறார். நான் ஒட்ட வைக்கப்படுகிறதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்துரு என்று சொல்லி ரோமாபுரியில் உள்ள மற்ற புறஜாதி ஜனங்களுக்கு அவர்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கும்படியாக பேசுகிறார். சுபாவ கிளைகள் அவைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். அதாவது விசுவாசிக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவர் தயவை காண்பித்திருக்கிறார், விசுவாசிக்காத மக்கள் மத்தியில் ஆண்டவர் கண்டிப்பை காண்பித்திருக்கிறார் என்கிறதை பேசுகிறார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீனும் ஒரு காலத்தில் பெருமை பாராட்டிட்டான்னு சொன்னால், என் கிரியைகளினால தான் நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டான், நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். நிலைத்திராதிருந்தால், அதாவது அவிசுவாசத்தை அவங்களும் விட்டுட்டாங்கன்னா அவர்கள் உடனே கொண்டு வந்து ஆபிரகாம் என்கிற ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. ஏன் ஈஸியாக ஒட்ட வச்சிருவார். சுபாவத்தின்படி அது நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகள் தானே, அதையே ஒட்ட வைக்கிறாருன்னு உன்னையே காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இந்த காரியத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். ஒலிவ மரமாகிய ஆபிரகாமில் இருந்து தான் இன்றைக்கு இஸ்ரவேல் வம்சமானது முறிக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த இடத்துல உலகத்துக்கு ஐஸ்வர்யமான சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை ஆண்டவர் காட்டொலிவ மரமாய் இருக்கக்கூடியவர்களை அதிலே ஒட்ட வைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் புரிய வைக்கிறார். அவர்களுடைய தவறுதல், அவர்களுடைய கீழ்ப்படியாமை இவைகளின் நிமித்தமாக புறஜாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மை கிடைத்திருக்கிறது. ஆகவே எச்சரிக்கையாக இருந்து தாழ்மையாய் நடந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே நிலை நிற்கிறேன், உம்முடைய கிருபையினால் நீதிமானாக்கப்படுகிறேன், என்னுடைய நீதியெல்லாம் என் இயேசுவினால் எனக்குள் உண்டாயிருக்கிறது, அந்த நீதியை நீர் பார்க்கிறதினால் என்னை நீதிமான் என்று அழைக்கிறீர், தேவன் நீதிமான் ஆக்குகிறவர்களை குற்றப்படுத்துகிறவன் யார் என்று சொல்லி நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறீர். ரட்சிப்பு இந்த பூமியில் நீர் ரகசிய வருகையில் என்னை எடுத்து கொடுக்கிற வரையிலும் அது நிலைத்திருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து வாழுவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.